விஷயத்துல ரிசல்ட்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஆனா நம்ம ரிசல்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணாலே மீதி ரெண்டு நம்ம லைன் பண்ணுவோம். இன்டென்ஷனல் டெலிபரேட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் நம்ப ஆரம்பிச்சிடும், நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க தாட்ஸ் மாறிடும். தாட்ஸ் மாறிச்சுன்னா வேர்ட்ஸே மாறும். இது மூணு மாறிச்சுன்னா ரிசல்ட் மாறிடும். எனக்கு கொண்டு எவ்வளோ இருக்குது ஃபோர்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம். வேர்ட்ஸ் பிகம் தோட் என்ன Thoughts become things. அப்படின்றது பாதி உண்மைதான். Thoughts become words. நீ பாருங்க என்ன சொல்கிற வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் பிகம் ஆக்ஷன் மாதிரி என்ன தாட் பிகம் வேர்ட். முதலாக இந்த எண்ணங்கள் வார்த்தைகளாக வருது, வார்த்தைகள் ஆக்ஷனாக வருது. கேட்கல தோட்ன்றது வந்து முதல்ல தோட் வந்து எப்படி வெளியில வருதுன்னு சொன்னா வேர்ட்ஸா வெளியில வருது. தோட்ன எண்ணங்கள் வந்து முதல்ல வார்த்தையா தானே வெளியில வருது. வார்த்தை என்ன செய்யுது, அது வந்து செயலாம் மாறுது சொல்றாங்க. அப்ப நீங்க இப்ப உங்கள 4 சாய்ஸ் வந்திருக்காங்க. ஒன்று முதலாவது அந்த எண்ணம், அடுத்த வார்த்தை, செயல், அதுக்கு பிறகு விளைவு. இப்ப 4லயும் வந்து நம்ம மாற்றக்கூடியது வந்து எண்ணங்களை மாற்றினா வார்த்தைகள் மாறும், வார்த்தைகள் மாறினா செயல் மாறும், செயல் மாறினா விளைவு மாறும். தேங்க்யூ தேங்க்யூ பார்த்தீங்களா அவ்வளோ பண்ணிட்டு வேண்டிய சில நிப்பாடுவா அவர் என்ன ஒன்றை கண்ட்ரோல் பண்ண. நீ என்ன வரும், நான் எதை சொல்ல போகிறேன், இது சரியா தவறா, என்ன பாதிப்பு வரும்னு யோசிச்சான்னு சொல்ல வேண்டிய பார்த்தீங்களா. ஸோ உடனே எண்ணங்கள் மழை என்ன என்ன கிடைச்சா ஓகே இங்கே தான் உங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டு ஓகே மேம் எல்லாரும் எப்படின்னா நினைக்கிறதோட பயங்கர பவர்ஃபுல். அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு தாட்டை பத்தி மட்டுமே யோசிச்சே இருக்கீங்க, ஒரே விஷயத்தை பத்தி யோசிச்சே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட டாமினேட்டிங் தாட்டா மாறுது. அப்படி ஒரு விஷயம் உங்களோட டாமினேட்டிங் தாட்டா மாறுச்சு அப்படின்னா நீங்க பார்க்கறது, பேசுறது, நினைக்கிறது எல்லாமே அதுவாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காசு ஆகுது ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி உங்களுக்கு காரா தெரியும், ஹெட்கார்ஸ் அதிகமா பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்க எதை பத்தி பேசுறீங்க, எதை பத்தி திங்க் பண்றீங்களோ அந்த விஷயம் தான் அதிகமா உங்க லைஃப் நடந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி மட்டுமே யோசிச்சு இருங்க, அதை பத்தி மட்டுமே பேசுங்க, அதை பத்தி மட்டுமே ஆக்ட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு என்ன வேணாங்கிறத விட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேணுங்கிறது உங்கள்கிட்ட நடக்கும். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இது நம்ம மூளையில் ஒரு பகுதி இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ராஜே எல்லாம் வந்து, ஆனால் அது என்ன ஒன்று உண்டா, நீ விரும்பி ஆழமாக நல்லதாக கேட்டதும் அது ஒரு விஷயம், அதை ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுவோம் திரும்ப காட்டி கொண்டிருக்கு. இப்போ கெட்டவங்களுக்கெல்லாம் கெட்ட ஏன்னா அதான் நினச்சி கொண்டிருக்கேன். நம்ம மாதிரி ஆக்கள் நல்லவங்களுக்கு என்ன இதுவும் இந்த வாழ்க்கையில் இப்போ நான் சொன்னால் 3A9 உதாரணம் திரும்பவும் இல்லை, அதே உண்ட மனதில் இருந்தால் இந்த சுவாமியாருக்கு நான் செய்து காட்டுறேன் என்ன என்ன அப்படி இருந்தா இல்லையா என்ன அதான் திரும்ப. அப்போ நம்ம என்ன செய்யறோம்டா அதை விட்டு போட்டு இல்லை தயவுசு அப்படி செய்யாதாம்மா. அவர் என்ன சொல்கிறாரு, RAS ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்னோட பிரெயினில் இருக்குது. அது என்ன பண்ணுண்டா நீ திரும்ப திரும்ப ஆசைப்பட்டதே காட்டி கொண்டிருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும், அதையே திரும்ப எண்ணு, அதையே ஆசைப்படு. என்ன நடக்கும், அது மெல்ல மெல்ல இல்லை சொந்தமாக வாழ்க்கையாக கட்டாயமாக இருக்கும். இப்போ எங்களுக்குரிய நான் அந்த உதாரணம் வருது, நான் இருக்கிற ஒரு கார் போகணும், ஏன்னா நான் இருக்கிறதுல ஒரு ஸ்கூட்டர் அந்த கார் பெரிய ஸ்கூட்டர். அது மழை பெஞ்சா மழை, வெயில் பெஞ்சா வெயில். அப்போ என் ஃப்ரெண்டு கனடா சுவாமிஜி உங்களுக்கு ஒரு கார் ஒன்று பண்ணி கொடுக்குறேன். சரி ஒரு கார் ஒன்று பார்த்தா அந்த நாளில் இந்த மாருதியா ஆல்டோ அது என்னடா 2 லட்சம் 1.5 லட்சத்துக்கு வாங்கிச்சுன்னா சீப் அந்த நாளில் சின்ன காரு. அப்போ ஆணுக்கு அவனும் அந்த கார் இது வண்டி கார் வெள்ளை கலர் கூட எங்கே போனாலும் ஆல்டோ வெள்ளை. எனக்கு ஒன்று இப்போ தான் தெரியுது ஏன் இந்த மனதில் அந்த கார் வேணும், அந்த ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஒன்று பண்ணுது. அந்த கார் தான் போகிறோம்மா, எத்தனையோ கார் போகுது, ஆனால் அதான் ஒன்று காட்டு. என்ன வரண்டா வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது என்ன எண்ணங்கள் பொருளாக மாறும். அதுக்கு நீ தெரிவு செய் இல்லை 1 2 3 4 5 6 இல்லை 6 அதையே பார், அதையே எண்ணு, அதையே எழுது. இதை நான் சொல்லி கொண்டிருக்கேன் பாருங்க. எனக்கு ஒரு ஆசை ஒரு வீடு தொடங்கினா 3 மாதத்தில் முடியும், ஒரு பைத்தியம் அது.
இங்கேயும் அப்படி தான். அப்பா 3 மாதம் கெடு சொல்லுவேன். இப்போது இங்கேயும் தான் அங்கேயும் தான். ஏதோ ஒரு பைத்தியம் ஏண்டா 18 வருஷம் நம்மளோட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்குது. இது அத்திவாரம் போட்டு 18 வருஷம் நான் பார்த்து கொண்டு இருக்கேன். அத்திவாரம் இப்போது முடிஞ்சேன்னு தெரியல. அந்த அதனைக்கு இந்த மனதில் இன்னும் தொடங்கினா முடிஞ்சு விடுவாங்க. அப்போ இப்படி மனதில் எண்ணங்கள் தெளிவாக வர வர அது நடக்கும். அடுத்தது நம்மெல்லாம் பக்தர்கள் என்னம்மா சொன்னா இல்லையோ என்னம்மா என்னோட டாபிக் என்ன இல்லை அதுக்கு யாரை நீ கும்பிடுறாய் இல்லை சொல்லுவாங்கோ பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே சொல்லுவா மாள். அது நாங்கள் மகாலட்சுமி பூஜை செய்கிற தயவு செய்து எழுதியிருக்கு மகாலட்சுமி மண்டபம். நீங்கள் இந்த முறை ஒரு தரம் சாம்பிளுக்கு வாங்க எல்லோரும். 1ஆம் தேதி போயா அன்றைக்கு லீவு. காலையில் 8 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அது தாயாருக்கு அவ்வளோ பாடி அங்கே அந்த தாயாரில் எழுதி வைக்கிறேன். 1ஆம் வந்து எங்களுக்கு பிரார்த்தனை எழுதி வச்சு அப்படியே நடந்து கொண்டிருக்கு. ஏன் அது அந்த எல்லாம் அறியும் தெய்வம் இல்லை, எல்லாம் வல்ல சொல்லுங்க. நம்ம கும்பிட்ற தெய்வத்துக்கு அனைத்தும் முடியும். அது கேட்குறதோ நியாயமான வேண்டுகோள் இல்லையோ நிறைவேற்றி கொடுப்பார். அப்போ அதுவும் ஒன்று இருக்குது. எண்ணங்கள் பொருளாக மாறத்துக்கு நான் சொன்னேன் உங்களோட இதயத்திலே நீ கும்பிட்ற தெய்வம் இருக்குது. அவர் நீ கேட்குறது அவருக்கு தெரியும். அவர் நிறைவேற்றி. ஆனால் வளவள கொளவள என்னது வளவள சொல்கிறது அந்த பொரிய தண்ணியில் போட்டால் எப்படி இருக்கு? நோமா அது செல்லாது. அதில் நான் வெற்றியாளருக்கு நமக்குள்ள வித்தியாசம் ஃபோக்கஸ். அவங்களுக்கு என்ன வேணுமன்றது வெறி தெளிவு இல்லை. அது அவன் சொன்னான் அந்த இதில் சொன்னான் அதுக்கு பின்னாலே நில். உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு பின்னால் அதை பற்றி சொல்லு, அதை பற்றி எண்ணு, அதை பற்றி செய் நடக்கும். நான் தயாரா இருக்கேன் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கதான் அவங்க சொல்ற எதிர்ப்பின்மை நான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கருத்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த பக்கம் தள்ளுங்க. வாய்ப்புகள் இருக்கு. அவர் என்ன சொல்கிறான்டா இந்த உதாரணத்துக்கு இப்போ என்ன ஓடுதுன்னு எல்லாரும் சொன்னாங்க உங்களோட 50,000 இருக்குது 14 லட்சம் வேணும் இல்லை என்ன ஒன்றும் செய்ய முடியலை. அது நிறைய பேருக்கு என்னால் முடியாது. அப்போ நீ உன்ற மனதில் நியாயம் தானே 50,000 ரூபா வச்சுக்கொண்டு இல்லை நீ எப்படி 14 லட்சம் வீடு கட்ட போகிறாய் முடியாது இல்லையோ. அப்போ இன்னொன்றா இந்த வெளிமனை தான் சொல்லும். ஆனால் ஆள் மனதுக்கு அதை ஒன்றும் தெரியாது. எனக்கு வீடுவோம் அதை மட்டும் தான் எடுக்கும். எதை எனக்கு ஒரு வீடு அது 14 கோடி பெரிய பேச்சு. அப்போ அது ஒத்துக்கொள்ளும் எது. ஆனால் இந்த வெளிமனம் நம்ம ஆக்கள் மாதிரி நம்மடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறாங்க போட்டு கோவம் வருது. ஒரு டீச்சர் ஒரு மாணவன் என்ன நான் டாக்டர் ஆகணும் என்னொன்னே ஒரு டீச்சர் சொல்கிறார் முடவன் தொம்பு செய்யக்கூடாது பெரிய பாவம் நன்னியுள்ள வரண்டா. இந்த வெளிமனம் நம்ம ஆக்கள் எல்லாரும் இந்த வெளிமனம் தான் இல்லை. நீ 9 நீ புலந்தடிச்ச அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இதை ஒத்துக்கொள்ளாது. ஆனால் உண்டு ஆள் மனத்தில் நீ இல்லை அவர் சொன்ன மாதிரி 3:40 மகேஸ்வரன் நீங்கள் சொன்னீங்கல்ல அதை சொல்லி இது சொல்லுவா என்னென்னு சொல்லணும். விஞ்ஞான முறைப்படி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த 3:40 இந்த வெளிமனம் அது தூக்கத்தில் அது என்ன எழுப்பலை இல்லை மற்ற இந்த டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் குழப்பம் ஒன்றும் வரல. அந்த ஆள் மனம் விழிச்சிருக்கு 100%. வாய்க்காப்போன் நாம் சாதாரண உலகத்தில் வாய்க்காப்போன்ன்றது கெட்ட விஷயங்களை விடாம தடுக்கிறது. ஆனா இங்க இவர் 2 தடுப்பார். நல்ல பாயிண்ட். கெட்டதை மட்டும் இல்லை நல்லதானே விட மாட்டான். நேரம் நடக்கா இந்த ஆள் மனம் ரெடியாக இருக்கு. அப்போ நீ படுற ஆசை விரும்புகிறதெல்லாம் அவனை அதை ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்ன அது பிரம்ம முகூர்த்தம் கொண்டு சொல்கிறது. அது உண்ட இஷ்ட தெய்வத்துக்கும் அது கேட்கும். இந்த 2 பிள்ளைக்கு இந்த ஆசை இருக்குது நிறைவேற்றியும் கொடுப்பாங்க. அதான் ஐயா சொன்னது ஏன்னா நீங்கள் இப்போ நாங்கள்லாம் பதில் நான் 3 மணி 3:30 இருந்தது. அது எனக்கு தெரியும் உண்மை இது வரல பிரம்மமுத்தாண்டு தெரியும். ஆனால் இந்த பெட்டிக்குள்ளே போய் 3:40 இல்லை இது நடக்குன்றது விஞ்ஞான முறைப்படி ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. எதானே அதெல்லாம் பயன்படுத்தும். இனிமேல் நீங்களும் பயன்படுத்துங்க இல்லை. அது எல்லாம் வச்சு எழும்பு அந்த நேரம் இல்லை எழும்பி நீங்கள் என்ன எல்லாம் வச்சு எழும்பக்கூடாது தானாக பழக்கிறது அதுவும் ஓகே என்னம்மா. அப்போ என்ன நடக்கேண்டா இந்த வெளிமனம் அதை விடாது. வெளிமனம் ஆகல் மாதிரி
நீங்கள் முன்னேறதை விடவே விட மாட்டான். ஆனால் ஆள் மனமும் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ரெப்படிஷன், சொல்லுங்கள் ரெப்படிஷன், திரும்ப திரும்ப அதே முன்னுக்கு சொன்னார் என்னது ஒரே விஷயத்தில் அதான் போன உலகம் திரும்ப திரும்ப சொல்லி கொட்டுருவோம். திரும்ப பாரு என்னடா இந்த உலகத்தில் இப்போ எனக்கிட்ட என்ன சிங்களம் படிக்கல, சிங்களம் படிக்கிறேன், என்ன ஆங்கிலம் படிக்கிறேன், அது இப்படி அவமானப்படுத்தினா நான் செய்து காட்டுறேன் இல்லை என்னம்மா விளங்க நான் சொல்கிறது. ஆமாம் சேலஞ்ச் எடுங்கோ இல்லை வாழ்க்கையில் இப்போ நான் உங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் இல்லைம்மா. உலகம் முழுக்க ரவுண்டு இப்போ உடனே வித்தியாசம் வந்து வரட்டாங்க நோர்த் போலுக்கு போகிறதுக்கு இல்லை கனடா போகிறோம் நோர்த் போலுக்கு போகிறோம் நான் வாடுறேன்னு சொல்லுங்கள் கனடாவுக்கு இல்லை யாருக்கு போகிறாங்க எல்லா பணமும் கொடுக்குறாங்க ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ண போகிறோம் எப்படிம்மா இல்லை கொம்பா விளைச்சிருக்கு இல்லை என்ன இருக்குது எடுத்த காரியம் இந்த மணி இன்னைக்கு சண்டை செய்த முடிப்பான். இந்த ஆசிரமத்தில் சொல்லுவாங்க நித்தியாசம் சொல்லிட்டாங்க இல்லையா அவன் செய்து முடிப்பான். பாருங்க அவ்வளோ நம்பிக்கை வருது நடந்து நடத்திடலாம் ஓகேயா எதுங்களா. அப்போ இந்த வைட்டல் பாயிண்ட்டுண்டா இந்த வெளிமனத்தை நீங்கள் நம்பாங்க. ஆனால் அந்த வாரத்தை திரும்ப சொல்லணும் வெளிமனத்தெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஆழ்மனது போகும் வரையும் நீ விடக்கூடாது. அடுத்தது சொல்கிறேன் நான் சொல்லிட்டு நேற்று சொன்னான் உண்மையான நம்மளை உற்சாகமூட்டி முன்னுக்கு போகிறதுக்கு உதவி செய்கிற நண்பர்கள் மட்டும்தான் முடியுங்க. நண்பர்கள் மற்றவங்க நண்பர்கள் இல்லை பகைவர்கள். இது நடந்தது அந்த பெட்டிகுலரில் அந்த கேர்ள்ஸ் காலேஜில் பேர் என்ன வின்சென்டா வின்சென்ட். அதில் அந்த பிரின்சிபல் எனக்கு இங்கே லெக்சராக இருந்த ஓயில் படிக்க அட்வான்ஸ் தம்பியில் படிக்கக்கூடாது அவள் தான் பிரின்சிபலாக இருந்தாங்க. அப்போ பெரிய சந்தோஷம் சுவாமிஜி அவர் சொல்கிறார் ஐ ஹேண்ட் ஓவர் த ஹோல் திங் டு யூ அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் வேணும் செய்யும் அப்போ நான் சொல்லி கொண்டிருக்கேன். இதை தான் சொன்னேன் 9 இது 2 பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கு 2 நடிப்புகள். இவன் அந்த நாள் 9 பாடமாக 9A எடுப்பான் உனக்கு 2 கிடைக்கும். 9Aயில் நம்மளோட குழந்தை ஃப்ரெண்ட் இல்லையோ 2-3A உனக்கு கொடுப்பான். அதனால் முடிச்சிடான் முடிஞ்சிடும் அது கொடுப்பா நீ அவ்வளோ விளையாடி கொண்டு நீ அது நான் கொடுக்க முடியாது. அப்போ பார்த்தியா நீயும் கட்டு அவளை எங்கட வைக்கிற விளங்காமா. இந்த உலகத்தில் இது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது புத்தர் தான் அது ஒரு அழகான வார்த்தை. நீ நல்ல உனக்கு முன்னேற்றி உனக்கு உதவி செய்கிறத மட்டும் நண்பராக வச்சு மற்றவங்களெல்லாம் இன்னும் எஸ் ஹலோன்னு சொல்லு அடக்க. எனக்கு உண்மையான ஒரே நண்பர் இருந்தார் யோகராஜா. நாங்கள் 2 பேரும் தெரியுமா அந்த ஆர்கேல உங்களோட பள்ளியில் படிக்கக்குள்ள நாங்கள் 2 பேரும் இந்த ஷோர்ட்ஸ் தான் போடுறோம் சின்ன மற்றெல்லாம் ட்ரௌசர் அடிச்சிருவாங்க சீவரெட்னா விளையாடுறதுனால அதான் நீங்கள் மொழினா அது வெள்ளைக்காரன மொழி. அந்த ஆங்கிலம் பேச எழுத வாசிக்க வரும் வரை நாங்கள் ட்ரௌசர் போட மாட்டோம். இப்போ அவர் இங்கிலீஷ் டீச்சர் சாமியார் நம்ம முன்னுக்கு நிற்கிறார். என்னம்மா சேலஞ்ச் இந்த உலகத்துக்காக வாழாதவங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் தட்டு தண்ணி அனுப்பிங்க வெட்டியும் உங்களை சொல்லுங்க முடிச்சதை யார் உதவி போகிறா. ஸோ வெற்றி என்னதாக இருக்கட்டும் மிச்சம் கவனமாக இருக்கணும். உண்மையில் நான் இங்கே நம்மளோட பிரதர் மேத்யூ அது என்ன ஸ்கூல் பட்டிமா அது வேறு பிரின்சிபல் என்னோட நண்பர் வந்தா எங்கே யாழினி கையாவுது அந்த நினைக்கிறேன். இவன் மாணவி அந்த நேரம் தொடக்கத்தில் முதல் தரம் போகணும் இல்லை எனக்கு முன்னே நிற்கிறார் யோசிப்பா திருவரைக்கும் போது. அப்போ ஒரு நாள் கொஞ்சம் பையனில் உள்ளே போயிட்டு கதவை மூடிட்டார். சொன்னார் இவனெல்லாம் தரதில்லையே இவன் 2 வார்த்தை சொல்லுங்க சார் எடுத்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டார். அவனை போய் அவன் நண்பரில் இப்போ நீங்கள்லாம் நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்டா அதே மாதிரி அதே பள்ளிக்கூட படித்தவன்டா. அவன் அடக்கேட்டு என்ன நடந்தது சாமிஜி நான் சிகரெட் குடிக்கிறேன் முடியும். நான் தொடக்கத்தில் எப்போ என்ன அது எங்கட மச்சான்ற தங்கச்சி கல்யாணம் இல்லை நான் போய் பார்த்தேன் சிகரெட் பெட்டி இருந்தது ஒரு சிகரெட் பற்றி எடுத்துட்டு அவன் இல்லை அதில் இன்னொரு அவன் சொன்னான் எடுத்து போனோடனே இல்லை அவன் நண்பன் எடுத்து வந்தான் மச்சான் ஒரு தம்பு அடிடா இழுன்னு சொன்னான். நான் இழுத்தேன் என்னது சரியான வருந்தான் இல்லையோ இருமதெல்லாம் இன்னொரு இழுடா அப்படின்னு சொன்னான். இல்லை அவன் தொடங்கினது 3 வருஷம் ஆச்சு. அப்புறம் நான் கேட்டேன் இவன் அந்த பக்கெட் கொடுத்து உன்னை சொல்லாட்டி நான் குடிச்சிருக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ நான் நீ இந்த நண்பரால் நீ கட்டியோ எஸ் இந்த உலகத்தில் வெற்றி அடைந்த எல்லாரும் தனி தனி தான் வெற்றி கொண்டாங்க இன்க்ளூடிங் தி சுவாமியார் இந்த கெட்டவங்க எல்லாரும்
அதிகமாக நண்பர்கள் அதை கேட்டாங்க. ஆகவே உங்களுக்கு எச்சரிக்கை, பிவேர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை காலவாரம் தான் வைப்பாங்களுடைய உன்னை தூக்கி போடுறது. ஆனால் உண்மையான நண்போடு செய்யலை, எவரும் நானும் இல்லை. தலைமை படிச்சு கைதட்டுவாங்க எல்லோரும். அப்போ இதை சொல்ல தான் பாருங்க. இல்லை அவங்க உன்னை முதலாக இருந்து காலை வாரிடுவாங்க. நோ வீத்தன் அதில் ஒரே வகை எல்லோரும் தட்ட முடியாது. இப்போ எனக்கு என்ற நண்பர் எல்லாரும் நண்பர்கள், அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களோட நண்பராக இருந்த உண்டு. ஆனால் அவங்களுக்கு பின்னால் இளநிகளை கொடுப்பாங்க. அப்புறம் கால் இல்லைன்னு சொன்னால் கால் பண்ணுறதா வரும். இல்லை பாருங்கம்மா கடிக்க அந்த என்னோட நடந்த கதையா என்னட்ட வந்து தண்ணி அடி, பேரை சொல்ல மாட்டேன், எங்கடா மாதிரி யார் இருக்கா என்ன பார்க்கும், சாமியாரை பார்க்கும். நான்டே நம்மளோட நண்பர் உர்றா அந்த வந்துட்டான். வந்து இந்த மடியில் தலையை வச்சு கொட்டி கொட்டி அழுதான். நான் இந்த ரூமை பூட்டிட்டேன். என்ன நம்ம ரெண்டே ஒரு பள்ளிக்கூடத்தானே படித்தேன். இல்லை நீங்கள் இப்படி நான் இப்படி ஏன் நான் சொன்னேன், நீ இளநிலை கொடுக்க போவாய், ரூமில் விடுவாய். ஏன்னா செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்து படித்தே எக்ஸாம் எழுதுவாய். ஃபஸ்ட்டும் இல்லை, செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்து படித்து எக்ஸாம் எழுதுவான். நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீ செய்தி இல்லையோ, நான் அதில் செய்யலையே. இல்லை தவிர எனக்கு நல்லா தெரியும், நான் மூத்தவன் படிக்கணும், பாஸ் பண்ணணும். இல்லை அதை செய்யுது விஜயம் தெரியாம முடிச்சு திரும்ப அழுதார். டூ லேட் மா சொல்லுதா. நாங்களெல்லாம் உங்களை முன்னெச்சரிக்கை சொல்லுங்க, எதுட்டுங்க உங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை. என்னம்மா நாங்கள் அந்த தவறு விட்டதும் இல்லை, விட போகிறதும் இல்லை. அப்படியானவங்களோட சேரவ மாட்டோம். ரைட், பி கேர்ஃபுல். ஏண்டா நான் தான் சொல்கிறேன், இந்த யுவராஜா பெரிய மகான் அவர் ஒரு என்னட்டு சொன்னார், 6வது நல்லா பாஸ் பண்ணால் அவங்க போயிடுவார். கிஃப்டெல்லாம் போய் வாழ்த்தி சொல்லிட்டு வந்தேன். ஒரு நாள் சாமிஜி நான் அந்த அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்தால் அவளை நல்லா செய்யிருக்காள். நான் என்ன நீங்கள் அவள்கிட்ட மற்றவங்கள்ட்ட சொன்னேன், பல்ல கடிச்சிட்டு 5 வருஷம் நீ முயற்சி பண்ண 50 வருஷம் சந்தோஷமாக இருப்பாய். இப்போ நீங்கள் பாஸ் பண்ணி இருந்தால் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் இல்லை. ஆனால் அந்த 5 வருஷத்தை வீணாக்கினா 50 வருஷம் நீ அழ போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. கையெட்டுங்கோ. ஸோ மற்றது எடுமான். அப்போ நீங்கள்